ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி vlog. இது வந்து என்னோட செகண்ட் vlog. பொங்கலுக்கு எடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக பொங்கலுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே வந்து வீட்டில் பொங்கல் வேலைகள் போய்க்கிட்டே தானே இருக்கும். அப்பையிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருந்தாங்க. அப்போயே வந்து வீடு எல்லாத்தையுமே வந்து நான் டீப் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு வந்து வீடு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. அந்த பொங்கலுக்கான வேலைகள் மட்டும்தான் வந்து இருந்தது. பொங்கல்னாலே என்ன, கோலம் தானே ஸ்பெஷல். நான் வந்து நிறைய கோலப்பொடி வாங்கி வச்சுருந்தேன். எதுக்கு இவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. விளக்கு வாங்க போகும்போது கொஞ்சம் வாங்கினேன், அப்புறம் பானை வாங்க போகும்போது கொஞ்சம் வாங்கினேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய வாங்கி சேர்த்து வச்சுட்டேன். அப்புறமா அதை எல்லாத்தையும் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது, அம்மாடி இவ்வளோ வாங்கிட்டோமா, இவ்வளோ வச்சு கோலம் போடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒர்த் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. கோலப்பொடி வாங்கும்போது அது வந்து கலர் கோலப்பொடினாலயா என்னன்னு தெரியல, ஃபுல்லாகவே வந்து ஈரமாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக காய வச்சே தானே ஆகணும். ஆனால் வெளியில் வந்து நல்ல மழை, இதில் எங்கிட்டு கூடி கோலப்பொடியை காய வைக்க அப்படின்ட்டு தான் இருந்தது. சரி வீட்டுக்குள்ளே காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே ஒரே ஒரு கலர் மட்டும் ஒரு பேப்பரில் விரித்து போட்டிருந்தேன். வீட்டுக்குள்ளே வந்து காயுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு ஒரு நைட் ஃபுல்லாக போட்டிருந்தேன். காலையில் நல்லா சூப்பராக ட்ரை ஆகிருந்தது. சரி இதுவே நல்லா இருக்கே, வெளியில் வச்சு காற்றுக்கு பறந்து போயிடும், அப்படி இல்லைனா மழை வந்துடுச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்குள்ளேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தான் போட்டேன். இந்த கேலண்டர் ஷீட் வந்து ஆக்சுவலாக நான் ஷெல்ஃபில் வந்து விரிச்சிக்கலாம், லைனராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஃபைனலாக வந்து அது இந்த மாதிரி கோலப்பொடி வந்து காய வைக்கிறதுக்கு தான் வந்து யூஸ் ஆச்சு. வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் காலையில் கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கு தான் என்ன ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்தது. பாப்பா வந்தானா பந்தாடிடுவா, அதனால் கடகடன்னு கோலப்பொடி எந்திரிச்சதுமே அந்த வேலை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். எல்லாத்தையுமே வந்து பிளாஸ்டிக் கப்ஸ் வந்து இந்த செடி வளர்க்குறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து எல்லா கோலப்பொடியும் ஒவ்வொரு கலராக தனித்தனியாக வந்து எடுத்து கொட்டி அதை தனியாக ஒரு ஓரத்தில் செட் பண்ணிட்டேன். அடுத்து பொங்கலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தேவை. என்ன அப்படின்னா வந்து நெய் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை, நிறையாவும் தேவை. ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ விற்கிற விலைவாசிக்கே. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் நெய் கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன். பால் வந்து அப்போ பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்கும்போது இந்த பாலாடெல்லாம் அவளுக்கு தெரியல. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து விவரம் தெரியும் போது அந்த பாலாடை லைட்டாக தொண்டையில் தட்டிடுச்சு அப்படின்னாலே வந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால் வந்து கொஞ்ச நாள் தூக்கி குப்பையில் தான் வந்து போட்டுட்ருந்தேன். அப்புறம் ஒரு நாள் எதேர்ச்சியாக பார்த்தேன், இந்த மாதிரி பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிற ஒரு ஷார்ட்ஸ் வந்து என் கண்ணில் தட்டுச்சு. சரி இதை வந்து நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை வந்து பயங்கர சொதப்பல் தான். ஃபஸ்ட் டைம் வந்து பரவாயில்ல, ஓரளவு வந்து நல்லா வந்துடுச்சு. ஏன்னா வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக அந்த ஐஸ் க்யூபு, ஐஸ் வாட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால ஃபஸ்ட் டைம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணது நிறைய தடவை வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கரெக்டாக இப்போ நாளைக்கு நெய் எடுக்கணும் அப்படின்னாலே முன்னாடி நாளே ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூப் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாலாடை வெண்ணெய் எடுக்க ஆரம்பித்ததுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாகவே நான் வந்து நெய் வீட்டில் தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து அந்த பட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து நமக்கு அந்த பாலாடை அந்த பால் ஸ்மெல் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். கடையில் வாங்கின அளவுக்கு அந்த பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த வெண்ணெய் கிடைக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி அந்த வாட்டர் வந்து நம்ம வெளியில் இது பண்ண மாட்டோம். இன்னொன்று வந்து ஒரு சில நாள் வந்து அந்த பாலாடை இப்போ மந்த்லி வந்து ஒன்ஸ் இந்த ஈபி வந்து கட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி இருக்கிற நாளைக்கெலாம் அந்த பால் வந்து நம்ம அடியில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணோம்ல, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி வந்து ஆகி போயிடும். அதனால் அதை வந்து வெண்ணெயாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. நெய் அப்படின்னா வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதனால் வேலை வந்து நெய் ஒரு சைடு காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுட்டு, இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் வீடு டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது. அதுதான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஹோம் டெக்கர் வந்து நிறைய பிளான்ஸ் இருந்தது. வீட்டுக்குள்ளே வந்து நிறைய லைட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் லாஸ்ட் டைமில் வந்து என்னால் எதையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. நிறையா வந்து சொதப்பல் ஆகிடுச்சு. சரி வீட்டுக்குள்ளே கோலமாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. இது வந்து சிலிக்கானில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு இதுதான். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சரி கோலப்பொடி போட்டு கொஞ்சம் நம்மளும் நிறைய தான் கோலப்பொடி வாங்கிட்டோமே, அதை எப்படி காலி பண்ணுறது, டெய்லி கோலம் போடுற பழக்கமும் கிடையாது. சரி இந்த மாதிரியாவது காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டு வச்சுருந்தேன். பாப்பாவுமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் பண்ண மாட்டா. அதில் வந்து நம்மளுக்கு பின்னாடி அதை மறுபடியும் பண்ணுற வேலை வந்து நிறையா தான் வச்சுருப்பா. சரி இருந்தாலுமே இப்போலேருந்து அவளை இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஓரளவு வந்து சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, ஆனால் இதுக்குள்ளே மட்டும் போடணும், வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அவள் ஓரளவு வந்து ஹெல்ப் பண்ணுவாள். அதே மாதிரி வந்து கொஞ்சம் கோலம் போடுறதுக்கு, அதாவது இந்த பொடி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் அவளும் இருந்தாள். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பொங்கலுக்கு அன்றைக்கி
2 பொங்கல் வந்து வைக்கலான்னு பிளான் வச்சுருந்தேன். வெள்ளை பொங்கல், அப்புறம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து இந்த காயெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்கல்ல, அதையுமே வந்து ரெடி பண்ணோம். ஆனா அந்த நேரத்துக்கு வந்து ஹஸ்பண்டுமே வந்து லீவ் இல்ல அவங்களுக்கு. கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாங்க. அதனால அதுக்கு முன்னாடி அவங்க இருக்கும்போதே வீட்ல வந்து எப்படியாவது சாமி கும்பிட்டுறணும் பொங்கல் வச்சு. அதனால காலையில சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோலாம் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். நம்ம இன்னைக்கு வேலைய மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் முன்னாடியிலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சதுனால, அத வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்குமே வந்து மனசு இல்ல. ஆனா முன்னாடியே வந்து நம்ம 1, 2 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காய்கறி கட் பண்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து நான் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். சாம்பாருக்கு காய் கட் பண்ணிட்டேன். அப்புறம் பூசணிக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதனால பூசணிக்காவையுமே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வெல்லம் வந்து கண்டிப்பா அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான வேலை. அந்த நேரத்துக்கு போட்டு நம்ம தட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதிலேயே வந்து டைம் போயிரும். அதனால வெல்லமே வந்து நல்லா திருவி அதையுமே வந்து ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில வந்து நம்மளுக்கு பெருசா வேலைகள் வந்து இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அந்த சாமி படத்துக்கு முன்னாடி கோலம் போடுறதுக்காக ஒண்ணு செட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுலயுமே வந்து எப்பயுமே பிளெயினா தான் கோலம் போடுவேன். சரி கலர் பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமான வேலை என்ன, காப்புக்கட்டு வந்து மாட்டுறது. காப்புக்கட்டு வந்து நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னாலே பொங்கல் வைபு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதையுமே வந்து மாட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நைட்டு வந்து கோலம் போடுறதுக்காக ரெடியானோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்பா தூங்குனதுக்கு அப்புறமா கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு பிளான் இருந்தது. ஏன்னா, அவ வந்து போட விட மாட்டா. ரொம்ப லட்ச பண்ணுவா. சரி அவ தூங்குனதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா மேடம் வந்து ரெகுலரா தூங்குறதுக்கே வந்து 11 மணி ஆயிடுமே. அதுக்கப்புறமா கோலம் போட்டுட்டு தூங்குறதுக்கெல்லாம் லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள வந்து கடைக்கு கூட்டு போ சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு, அவங்க கடைக்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறமா வந்து சும்மா அவுட்லைன் மட்டும் ஒரு சாக் பீஸ்ல போட்டுட்டு, அதுக்கப்புறமா கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அவளும் வந்துட்டா. கரும்ப மட்டும் அவகிட்ட ஒதுக்கி குடுத்துட்டேன். "இதுக்கு மட்டும் நீ போடுறா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா வந்து கூடவே உட்காந்து கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க 2 பேரும் அதுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள கடகடன்னு நான் வாசல்ல வந்து ஃபுல்லா கோலம் போட்டு முடிச்சுட்டேன். எல்லாருமே வந்து பயங்கரமா கோலம் போடுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் கெப்பாசிட்டி இல்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கோலப்பொடியெல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே வந்து பொங்கல். அதனால காலையில 4, 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு, சீக்கிரமாவே வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக உள்ள வந்துட்டேன். கிட்டத்தட்ட 4 மணிக்கெல்லாம் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். வந்துட்டு பொங்க பானை எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதனால காலையில கொஞ்சம் வேலைகள் ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஹாட் வாட்டர் தான் ஊத்துனேன். ஏன் அப்படின்னா வந்து ஏற்கனவே மண்பானை வந்து சூடாகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதில நம்ம 6 மணிக்குள்ள பொங்கல் வந்து வச்சே முடிக்கணும். அ பொங்கல் வந்து அந்த பச்சை தண்ணி ஊத்தி அது சூடாகுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஆயிரும். நான் வந்து ஹாட் வாட்டர் ஊத்தியே வந்து ஒரு 4 4 4:15க்கெல்லாம் வந்து அடுப்புல வச்சுட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து அது பொங்கி வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 5, 5, 5 5:15 டைம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆயிடுச்சு. அத்தனைக்கும் வந்து நான் சுடு தண்ணி போட்டு வச்சேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பச்சை தண்ணி ஊத்திருந்தேன்னா ரொம்ப லேட் ஆயிருந்திருக்கும். ஒரு பக்கம் கெட்டில்ல போட்டு வச்சுட்டு, இன்னொரு பக்கம் வந்து நான் இந்த பக்கம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பூ எல்லாமே இருந்தது. சரி வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் பூ வச்சா இன்னும் அழகா தானே இருக்கும். அதனால பூ எல்லாமே வந்து கொஞ்சம் செட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து அந்த பானை சூடாகி பொங்கல் பொங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காய் வேற முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டோமா, அதனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால அந்த வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலா வந்து அழகா பொங்கலுமே வந்து பொங்கிடுச்சு. எனக்கு வந்து அந்த வெள்ள பொங்கல் வைக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த பானை, அதில தான் வந்து எனக்கு பொங்குச்சு. அப்புறம் ஒரு பக்கம் வெள்ள பொங்கல், இன்னொரு பக்கம் வந்து சர்க்கரை பொங்கலுக்காக போட்டு விட்டேன். ஆனா அப்ப பாப்பா, ஹஸ்பண்ட்லாம் யாருமே வந்து எந்திரிக்கல அரிசி போடுறதுக்காக. சரி அவங்கள எதுக்கு தொல்ல பண்ணிட்டு, ஏன்னா நைட்டு தூங்குறதுக்குமே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா கீழலாம் போய் கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடிலாம் கோலம் போடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதனால அங்கலாம் போயிட்டு வரதுக்கு மணி 1 மணி ஆயிடுச்சு. அதனால அவங்க பாப்பாவுமே வந்து என் கூட அந்த டைமுக்கு தான் வந்து தூங்குனா. அதனால அவளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நானே வந்து வேலைகள் பார்த்துட்டேன். அந்த அரிசி போடுற வரைக்கும் தான் வந்து கொஞ்சம் டைம் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து கடகடன்னு வந்து வெந்துருச்சு. முதல்ல வெள்ள பொங்கல் தான் ரெடி ஆச்சு. அத இறக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து கேஸ் ஸ்டவ் ஒரு சைடு வந்து நல்லா எரியும். இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் டிம்மா தான் எரியும். அதனால அதையுமே வந்து இன்னொரு பக்கத்துக்கு மாத்தி போட்டுட்டு, வெள்ளம் எல்லாமே வந்து திருவி தானே வச்சிருந்தோம். அதனால வேலை ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிடுச்சு. காலையில பொங்கல் வைக்கிறதுக்கு எந்த ப்ரெஷருமே, எந்த டென்ஷனுமே இல்லாம ரொம்பவே சிம்பிளா ரொம்ப நீட்டா முடிஞ்ச மாதிரி இருந்தது. அம்மா வீட்ல இருக்கும்போது அம்மா வந்து அந்த அடுப்புக்கிட்ட உட்காந்துருப்பாங்க. நாங்க வந்து வெளியில தான் வந்து பொங்கல் வைப்போம். அவங்க வெளியில உட்காந்து அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வெல்லம் தட்டுறது, அப்புறம் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பொருள் எடுக்கிறதுக்காக ஓடி ஓடி போய் எடுக்கிறது, இந்த வேலை எல்லாமே நான் தான் பார்த்துட்ருப்பேன். அதுக்கே வந்து பயங்கர டயர்ட் ஆயிருவேன். ஆனா இன்னைக்கு வந்து அந்த டயர்ட்னஸ்லாம் எதுவுமே இல்ல. ஏன்னா முன்னாடியே வந்து வேலைகள் பார்த்து வச்சதுனால, ரொம்பவே ஈஸியா எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சுச்சு.
பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சாம்பார், அப்புறம் பூசணிக்காய் பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வேலை வந்து கடகடன்னு எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு. 6 மணிக்குள்ள பொங்கல் வச்சு முடிச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு, பொரியல் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா வீட்ல அந்த நேரத்துக்கு யாருமே எந்திரிக்கல. எல்லாருமே வந்து கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சாங்க. ஒரு 7, 7:30 போல தான் எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாமே சாமிக்கு எடுத்து வச்சு படையல் பண்ணி, சாமியுமே வந்து கும்பிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் பொங்கல் வச்சு எந்த பிரயோஜனமே வந்து கிடையாதுல்ல. அதனால அவங்க இருக்கும்போதே வந்து எல்லாமே வேலைகள் எல்லாமே வந்து காலையிலேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா சொல்லவே வேண்டாம். ஃபுல்லாவே வந்து ரெஸ்ட்டு. சும்மா தான் உட்காந்துருந்தோம். டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா டிவி வந்து அவ பார்க்க விடுவாளா? அன்னைக்குமே வந்து ஃபுல் டே நாங்க வெறும் ஷின்சான் மட்டும் தான் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். வேற எதுவுமே வந்து பார்க்கல. அவ பார்க்கவும் விட மாட்டா. காலையில எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு பொங்கல் வந்து இந்த தடவை இந்த மாதிரி தான் நாங்க செலிப்ரேட் பண்ணோம். நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி